வணக்கம். ஒரு சிறு விளக்கத்துக்குப் பிறகு இசைப்பாடல் ஒலிக்கும். சோழன் போரவைக்கோ பெருநற்கிள்ளி தந்தை தித்தனோடு மாறுபட்டு இன்றைய முசிறி வட்டத்தில் இருக்கிற அன்றைய முக்காவல் நாட்டு ஆமூரிலே தங்கியிருக்கிறான். அங்கே அவனுக்கும் ஆமூர் மல்லனுக்கும் மற்போர் நிகழ்கிறது. காவிரியின் வடகரையில் நிகழும் இந்த மற்போரை நக்கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பெருநற்கிள்ளியின் மீது மாறாத காதல் உண்டு. இந்த ஊரோ சிறப்பாக மற்போர் புரியும் சோழனுக்கு ஆதரவாக நிற்பதா அல்லது இந்த ஊரை சார்ந்த ஆமூர் மல்லனோடு நிற்பதா என்று ஒரு மயக்கத்திலே இருபக்கமும் இருப்பது போல ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறது. அதை தன் காதலோடு இணைத்து பாடுகிறாள் நக்கண்ணை. களலணிந்த கால்களையும் கருத்த தாடியையும் கொண்ட காளை போன்ற நற்கிள்ளி மேல் நான் கொண்ட காதலால் என் கை வளையல்கள் கழல்கின்றன. இதை பார்த்தால் என் தாய்க்கு நான் காதல் கொண்ட செய்தி தெரிந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். அதே வேளையில் அவன் மற்போர் புரியும் அழகைக் கண்டு அவன் வலிய தோள்களை தழுவிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது. நான் நிற்கும் அவையிலே பலரும் இருப்பதால் அவனை தழுவுவதற்கு நான் நாணுகிறேன். என் காதல் தாய்க்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சம் ஒருபுறம், காதலை வெளிப்படுத்தினால் ஊர் மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்ற நாணம் ஒருபுறம் என்று அச்சத்திற்கும் நாணத்திற்கும் இடையே சிக்கிக்கொண்டு நான் நடுக்கமடைவது போல் நற்கிள்ளியை ஆதரிப்பதா அல்லது ஆமூர் மல்லனை ஆதரிப்பதா என்று புரியாமல் இரண்டு கட்சியாய் இருந்து மயங்கி போகட்டும் என்போல் நடுக்க முரட்டும் இந்த ஊர் என்று பாடுகிறாள். கேட்போமா? அடிப்புனை தொடுகழல் மையனல் காளைக்கு அடிப்புனை தொடுகழல் மை